ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. இறந்துட்டாங்க. அது அது ஒரு துரதிருஷ்டம் தான். நம்ம ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிறோம். இந்த 6ஆம் பாவம் தான் சாராயம் காய்ச்சத ஏரியா, காய்ச்சக்கூடிய இடம், அதை குடிக்கக்கூடிய லக்னாதிபதி. அப்ப காசக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு 6ஆம் அதிபதி லக்னாதிபதி. பாவம் 6 வந்துட்டா இருக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு. ராகுக்கு திரிகோணத்துல 3, 7, 11 2, 12 இப்ப ராகு 12 இருக்கிறார். அப்ப நைட் ஆயிட்டா சாராயம் போட்டே ஆகணுமா, குடிச்சே ஆகணுமா. குடிச்சா உடனே கணவன் மனைவிகளை சண்டை. அப்ப நான் இங்க குடிச்சுட்டே நான் என் என்னுடைய அப்புட்டு போறேன் அப்படின்னு மனைவி பண்ணிட்டு போறேன். இப்படி பல தலைவலியை குடிச்சுக்கிச்சு பயங்கரமான ரிஸ்க்ல இருக்கிறாங்க. ஐயா, இதுக்கெல்லாம் என்ன வழிமுறை அப்படின்னு சொன்னா, பரிகாரங்கள் நான் மட்டும்தான் பரிகாரம் சொல்றதில்ல, நீங்க எல்லாருமே சொல்லுங்க, நான் வேண்டாம். ஆனா பரிகாரம் பண்ணி இந்த காரியத்தை நிறுத்த முடியாது. நான் என்ன சொன்னேன்னா, நீ நல்ல இடத்துக்கு வேலைக்கு போ, சம்பாரிச்சு கடனை கட்டு, உன் மனைவி அன்பா பாத்துக்க. 30,000 கொடுக்குறாங்க, உனக்கு கடன் அதிகமா இருக்குது, தொல்லை அதிகமா இருக்குன்னு குடிக்கிற, இதெல்லாம் வித்துரு. ஆனா வித்துருவான், இன்னும் கொஞ்ச நாள் வித்துறணும்டா. அதெல்லாம் வித்துரு, கடனை கட்டிடு, மீதி இருந்தா உனக்கு மனைவி பிள்ளைங்க மேல போட்டுரு. 35,000 ரூபா முதலாளி தராங்க, அங்க வேலைக்கு போய். அங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு ஞாபகம் வராது. ஐயா, அது எப்ப தொடங்கணும், எப்ப தொடங்க, நான் பார்த்தேன் இல்லையா, நாளைக்கு மத்திய நாளைக்கு போய் நீ அந்த கடனை வண்டி வித்து கடனை கட்டு, அப்பதான் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரும், எல்லாம் தீராது அப்படின்னு நம்ம சொல்லணும். அது மாதிரிங்க எப்பவுமே ஒரு ஜாதகத்துல நீங்க எந்த முறையெல்லாம் எடுத்துங்க, லக்னாதிபதி பலம் பெறாமல் 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி பலம் பெறக்கூடாது. லக்னாதிபதியை விட 6ஆம் அந்த 3, 6, 8, 12 கூட பலம் பெறக்கூடாது. நீங்க லக்னாதிபதி பலம் பெற்றாதான் ஆளுமை திறமை இருக்கும், அடக்கியாள திறமை இருக்கும். இப்ப பாருங்க, வராகி மிகர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் நடத்துறாரு, ஜோதிட பயிற்சி சொல்றாரு, ஜாதகம் பாக்குறாரு. அப்ப இவர் ஏழுமலையா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறான்னு அர்த்தம். இந்த கட்டடத்துக்கு இவர் தான் எஜமான். இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னா ஜோதிடம் சொல்லி தர. இவர் பலம் இழந்து போயிடுச்சுன்னா சாதனை அப்புறம் பேச. இவரு பலம் இழந்துருச்சுன்னா இவரு சொல்லி தர முடியாது. லக்னாதிபதி பலம் பெற்றா மட்டும்தாங்க ஆளுமை திறமை, வாத்தியாரா இருக்கலாம், லீடரா இருக்கலாம், பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், நாட்டுக்கு தலைவராகலாம். லக்னாதிபதி கெட்டு போயிருச்சுன்னா நாம மற்றவங்களுக்கு அடிமை. அதனால லக்னம் முதல்ல நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். பொதுவாக லக்னாதிபதி 3, 6, 8, 12 போகக்கூடாது. அப்படி போயிடுச்சுனாவே பாதிப்பு அடங்கி வந்துடும். சரி, இப்ப எனக்கு முன்ன கூட ஐயா பேசினாரு. அவர் என்னோட நிறைய போன்ல பேசுவாரு, நிறைய மெசேஜ் எனக்கு போடுவார். இப்ப ஐயா பேசினாரு, 4ல் சனி இருந்தால் வீடு கட்டுவது, வாடகை வீடு இல்ல, 4ல் ராகு இருந்தா வாடகை. இது பொது பலன். அவரும் சொன்னார், பொது பலன் தான். விருச்சிக லக்கணமாக இருந்து 4ல் ராகு உச்சம் பெற்றா பிரம்மாண்டமான வீடு 10 கோடி, 15 கோடி, 20 கோடி, 25 கோடி போட்டுதான் கட்டுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜின்னு ஒரு மந்திரி இருக்கிறார், திமுக வளர்ந்தாரு, அண்ணா திமுக வளர்ந்த அரசியல் பண்ணா. அவரு 100 கோடி ரூபாயில வீடு பங்களா கட்டிக்கிறார். 100 கோடியில பங்களா. இந்த 100 கோடியில பங்களா, 500 கோடியில பங்களா, 1000 கோடியில பங்களா நாம கட்ட முடியாது, கட்டணம் கூட பார்க்க முடியாது. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, இந்த மாதிரி மந்திரி, எம்எல்ஏ, இதெல்லாம் சிஎம்லாம் கட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 4ஆம் பாவத்துல ராகு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கட்ட முடியும். ராகு பலம் பெற வேண்டும். இப்ப சிம்ம லக்னம் 4ஆம் பாவத்துல ராகு உச்சம். அவரு அங்க புனர்பூசம் விசாக 4ஆம் பாவம் இருக்குது, அனுஷம் 4 பாவம் இருக்குது, கேட்டு 4 பாவம் இருக்குது. 4ஆம் சிம்ம லக்னமா 4ல் ராகு உச்சம் பெற்று இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறாங்க. குருவோட நட்சத்திரம் 1 பாதம், சனியோட நட்சத்திரம் 4 பாதம், புதனோட நட்சத்திரம் 4 பாதம். இது எதுலயும் உட்கார அந்த அதிபதி கேந்திர திரியோணத்துல உட்கார்ந்தீங்கன்னா பிரமாண்டமான வீடு கட்டுறாங்க. நாம 4ல் ராகு இருந்தால் வீடு வாடகைக்கு இருப்பாங்க, கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அது பொதுப்பலம். ஐயா சொன்னதும் பொதுப்பலம் தான், பொதுவா வச்சுக்கலாம். ஆனா தோலை உரிச்சு பார்க்கணுமா, எதையுமே தோலை உரிச்சு பார்த்தா தான் உள்ள தெரியும்.
சாத்துக்குடி இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அப்படியே சாப்பிட முடியுமா? உரிச்சாதான் அதோட டேஸ்ட் வரும். அது போல ஜோதிடமா உரிச்சு பார்க்க வேண்டும். எதை உரிக்கணும்? தோலை உரிக்கணும். அப்படின்னா நாளில் எந்த கிரகனாலும் இருக்கலாம். ஐயா சொன்னது ஐயா தப்பா சொல்ல. சனி உட்கார்ந்தால் சனி பார்க்கிற இடத்த கெடுக்குமா, இருக்கிற இடத்த கெடுக்குமா? சொல்லுங்க. பார்க்கிற இடம் பால்படம், இருக்கிற இடம் பிரம்மாண்டமாகும். குரு இருக்கிற இடத்த கெடுக்குமா, பார்க்கிற இடத்த கெடுக்குமா? இருக்கிற இடத்த கெடுக்கும், பார்க்கிற இடத்த சிறப்படையும். நம்ம இந்த நுணுக்கு வேணும். நாலுல சனி உதாரணமா ஐயாவுக்கு வந்து நான் மறுத்து பேசல. ஐயா சொன்னது கொஞ்சம் என்ன ஐயாவே அதுல இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்திக்கணும். துலா லக்கணம், நாலுல சனி பகவான் ஆட்சி விடா, சந்திரங்கால உட்கார. சந்திரன் ஆச்சா குறைஞ்சது 2 கோடி பொறுத்த வீடு கட்டுவார். யாரா இருந்தாலும் சரிங்க. உரிச்சு பார்த்தோம்னா நமக்கு சோளை என்ன, அதனுடைய டேஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். பொதுவா பேசக்கூடாது. ஐயாவே இதை வந்து கொஞ்சம் திருத்திக்கலாம். நான் தப்புன்னு சொல்லல. இந்த மாதிரி 4ஆம் பாவத்துல சனியத்தான் இருக்குதுங்களேன். துலா லக்கணத்துக்கு யோகாதிபதி சனி 4ல, சந்திரங்கால் இருக்குது. அங்க சூரியங்காலில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் பாதகாதிபதி. சந்திரங்காலில் இருக்கலாம், செவ்வாய்க்காலில் இருக்கலாம். அது மாரகாதிபதியா இருந்தாலும் வீடு கட்ட மாரகத்தை கொடுக்கும். அது அப்பால் கிடையாது. அந்த செவ்வாய், அந்த சந்திரன் ஆட்சியில் இருக்கணும், உச்சத்தில் இருக்கணும். அந்த செவ்வாய் ஆட்சியில் இருந்தா பிரம்மாண்டமான ஊர். அப்ப 4ஆம் பாவத்துக்கு சனி இருந்தாலும் பலம் பெறுது, ராகு இருந்தாலும் பலம் பெறுது. இப்படி பலத்தை உரிச்சு நம்ம பார்க்கணும். பொதுவா பேசக்கூடாது. அப்ப இந்த மாதிரி இப்ப 4ஆம் பாவம் ஐயா சொல்றது பார்த்து ஐயாவுடைய அடிப்படைய பாரம்பரியத்துல இருக்கிற தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக தெளிவுபடுத்திக்கணும், விரிவாக்கணும். இருக்கட்டும், இது ஐயா தப்பே கிடையாது. இப்ப என்ன சொல்றீங்க, எனக்கு எங்க ஏழுமலையை சொல்லி கொடுத்தாரு அப்படி. அதுமாரி அது எல்லாமே அந்த காலத்துல சொன்னாங்க. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு ஆகுமானாரு. படிக்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்ல. அதுல இருந்து நம்ம வந்து பிரிச்சு பார்த்துக்கிட்டே போகணும். நிறைய புக்கு கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. அதை வந்து நம்ம நிறைய விரிவாக்கம் பண்ணணும். அப்ப ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல எந்த கிரகனாலும் இருக்கலாம். அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க. எந்த லக்கணமா இருந்தாலும் லக்கணத்து 4ஆம் பாவத்துல இப்ப சொல்ற மாதிரிங்களே ஐயா சொன்னதுக்கு இப்ப வந்து சுப கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் எது எதுங்க? புதன், குரு, சுக்கிரன், வளர்பிற சந்திரன். சரி, குருவே எடுத்துக்கலாங்க. குருவே எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிதுன லக்கணம், கன்னி லக்கணத்தை எடுத்துக்கலாம். இப்ப மிதுன லக்கணத்துக்கு 4ல பகை பெறுவார். ஆறு குரு பகை பெறுறாரு. அங்க உத்திரம் வந்து 3 பாதம் இருக்கும், அஸ்தம் 4 பாதங்க, சித்திரை 2 பாதங்க. இந்த 3 நட்சத்திரத்துல தாங்காலன்னா வலுவு சூரியன் அள்ளி இருக்குது. மிதுன லக்கணம் 4ல குரு, சூரியன் காலில் உத்திரம் 1 2 3 பாதத்துல இருக்கிறார். சூரியன் இசமாயிட்டார். அப்ப சுபகிரகம் தானே, அவர் நல்ல வீடு கட்ட முடியுமா? அங்கதான் சொல்ல நல்ல வீடு கட்ட முடியாது. 4ஆம் பாவத்துல பகை பெற்று அவர் நின்ற நட்சத்திர நேசமானா வீடு கட்ட முடியாது. வீடு தானத்துக்கு போயிருப்பான். யாரோ ஒருத்தர் கம்மியான விலை கொடுத்து வசிக்குப்பா அப்படின்னு சொல்லி தானத்துக்கு போயிருப்பான். இப்ப அங்க வந்து சந்திரங்கால் இருக்குதுங்களா, அஸ்தங்கால் இருக்குது. அதே குரு அஸ்தங்கால் இருக்கிறாரு. அந்த சந்திரன் நேசனாகிறது. வீடு கட்டினா வித்து கடன் அடைக்க முடியாது. குருதான் சுபகிரகம் தான் 4ல இருக்கிறார். நல்ல வீடு கட்டலாம், வாத்தியார் பெரிய வாத்தியார் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எடுக்கக்கூடாது. அவரு பகையும் பெற்றாரு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி நேசம் தர்றாரு. அப்ப அடுத்து சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதங்குது. அதில் நிக்கிறார். கடகத்துல குரு செவ்வாய் நேசமாயிட்டாரு. செவ்வாய் நேசமாயிட்ட எப்படி எடுக்கிறாரு? அப்ப 2 4 பாதம் அவன் தான் வாடகைக்கு போகணும். அவங்க தான் வீட்டுக்கு வாடகைக்கு போகணும். 2 கெட்டு போச்சு, 4 கெட்டு போச்சு. 4ஆம் பாவத்தில் இந்த கிரகம் கெட்டு போச்சு. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் கெட்டு போச்சு. அவங்க தான் வாடகை வீட்டுக்கு போகணும். அப்ப இந்த மாதிரி நம்ம பலத்தை உரிச்சு பார்த்து பலன் சொல்லணும். அது ஐயா சொல்றதுக்காக கொஞ்சம் ஐயா கொஞ்சம் நம்ம வலிமைப்படுத்து இப்படி எல்லாம் ஆராய்ச்சி எடுத்து சொல்லலாம். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜாதகம் பார்க்குற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்கன்னா இந்த ஜாதகத்துல இன்னதான் நடக்கும், இன்னது நடந்திருக்குது அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் கிருஷ்ணகிரியிலேருந்து நேற்று வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? புதன். அவர் லக்கணத்துல இருக்கிறார். அவர் லக்கணத்துல யார் காலில்? கேது காலில் இருக்கிறார். கேது லக்கணத்துக்கு 10ல் இருக்குது. அந்த கேது 10ல் யார் கால்? சந்திரன் கால். சந்திரன் 4ல் இருக்குது. 4ல் ஒரு கிரகம் சனி காலில் இருக்குது. சனி 8ல் இருக்குது. இப்ப நல்லா பார்த்துக்க,
ஒரு பொண்ணை ஜாதி விட்டு ஜாதி மாறி கல்யாணம் பண்றது, லவ் பண்ணி கல்யாணம் பண்றது, இது அருமையான விதி சொல்ல கேட்டுங்க. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2-3 பாப கிரகத்தோட தொடணும். இப்ப தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன், அவரு கேதுக்கால், அப்ப ஒரு பாய் வந்துடுறாரு. அந்த பாய் போய் எங்க இருக்கிற 10ல இருக்கிறார். அவர் யார் காலில் இருக்கிறார்? சந்திரன் காலில் இருக்கிறார். சந்திரன் என்ன தனுசு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி. அவர் யார் கால்? சனிக்கால். சந்திரன் 4ல சனிக்கால். சனி 8க்கு போயிட்டார். அப்ப அவர் தொட்டது இடம் அல்லாம சனி சொல்லித்தாள். 7ஆம் அதிபதி தொட்டதெல்லாம் பாபகிரகம் 6, 8, 12 தொடுது. அப்ப நான் சொன்னேன், இந்த பொண்ணை உங்க ஜாதி, உங்க சனம், உங்க சொந்த பந்தம் இல்லாம வேற ஜாதிக்கார பொண்ணு லவ் பண்ணுங்க, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒத்த கால் நிக்குதானே? ஆமாங்க. அந்த பொண்ணு இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்குது. 4வது வருஷம் படிக்குதான். இந்த வருஷம் வந்துச்சான். அந்த பொண்ணு சுடிதாரு இந்த மிடிங்க மாதிரி நம்ம லேட்டஸ்டா இருக்கிற ட்ரெஸ் போடுமா. அவங்க அப்பா சொன்னது நான் சொல்றேன். அவர் என்ன சொன்ன, இந்த தீபாவளியில சேலை கட்டி ஜாக்கெட் நல்லதா போட்டு பூ வச்சு ஒரு போன்ல பேசிடுச்சான். அப்பயே அவங்க அப்பாவுக்கு சொரே இருந்துச்சான். அப்ப பொண்ணு தடம் மாறுது அப்படின்னுட்டு இல்லையா, பொம்பளைங்களை சின்னமா பெரியமால விட்டு ஏன்னு கண்டுபிடிக்கும் போது அவங்க ஜாதியெல்லாம் வேற ஜாதிங்கிற மேல தான் லவ் பண்றேன், அவளதான் கல்யாணம் பண்ணணும், ஒத்த காலில் விவாதம் ஓடிட்டு இருக்குது. சரி, இந்த யூடியூப்ல சுகநாடியில ஒரு ஜோசிகார் சொல்றாரு, விஜயன் சேலத்துல, அவனுடைய போன் பண்ணிட்டு கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி போன் பண்ணி வந்தாங்க. இதுதான் சொன்னங்க, வேற எந்த பயனுமே இல்ல. ஜாதகம் எடுத்த 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 3-4 வியாபாரங்களோட 6, 8, 12 தொடர்பு இருக்குது. வேற ஜாதியில் தான் கல்யாணம் விரும்பும், வேற ஜாதி தான் லவ் பண்ணும், வேற ஜாதி தான் கல்யாணம் பண்ணுவான். அது ஒத்த கால் நிக்குதானே? ஆமான்னு விட்டாங்க. நீங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி திசை வரவே வேண்டாம். எல்லாமே சொல்லுவாங்க திசை தான் சுட்டி காட்டணும், திசையே வர வேண்டாம். 7ஆம் அதிபதி எந்த கிரகமா இருந்தாலும் பாப கிரகம் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இதுல 3-4 இடத்துல தொட்டுப்பிச்சு. 6, 8, 12 தொட்டுப்பிச்சு. கம்பெனில தொட்டுப்பிச்சு. வேற ஜாதி தான் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். நீங்க அதான் மறுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. அப்ப இப்ப நம்ம கன்னியா தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கேது காலில் கூட உட்காரலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு பாதிதான். அந்த கேது போய் கேந்திரம் திரிகோணத்துல பாபகிரகம் இல்லாமல் 6, 8, 12 குணம் இல்லாமல் காலில் உட்கார்ந்து இருந்தா அந்த பொண்ணு லவ் பண்ண ஆசைப்படும், ஆனா பயந்துக்கும். அப்பன், சித்தப்பன், மாமன் இப்படி சொந்த நினைச்சு அது லவ் பண்ணும். ஏன்னா கேது காலுக்கு லவ் பண்ண. ஆனா அங்க போக போக எல்லாமே 1, 4, 7, 10 நம்ம சுபகிரகனுடைய தொடர்பு வந்துருச்சுன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணும், ஆசைப்படும். எங்க அப்பா கிட்ட கேள், பெரியங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நான் பண்றேன், இல்லை பண்ண மாட்டான் அப்படின்னு. அதுக்கு அவங்க பெரியவங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா அந்த ஒரு பாபரை தவிர மீதி எல்லாம் கேந்திரம் திரிகோணத்துல சுபரை தொட்டு இருந்தா அந்த பொண்ணு அவங்களுக்கு ஈக்குவலான ஜாதியா இருக்கலாம், அவங்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்க, உயர்ந்தங்களா இருப்பாங்க, அது ஏற்றுக்குவாங்க. இந்த யூடியூப் வழியா ஜோதிட ஆராய்ச்சி பண்றீங்களும் ஜோதிடம் சொல்லிட்டு வரீங்களும் உங்களுக்கும் சரி, நீங்க இந்த நம்ம சபையில இருக்கு உங்களுக்கு சொல்றேன், 7ஆம் அதிபதி எந்த கிரகமா இருந்தாலும் சரி, பாப கிரகமே எங்க போனாலும் பாப கிரகமே தொடர்பு 6, 8, 12 தொடர்புனா லவ் பண்ணி தான் ஜாதி விட்டு ஜாதிக்க மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மறுக்க முடியவே முடியாது. இது நீங்க ஜெகம் பண்ணாலும் மாற்ற முடியாது. இது அப்படிதான் போகும். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, உங்களுக்கு உங்களுடைய ஜாதி இனத்துக்காக சரியா இருக்குதான் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, கீழே இருக்குதா மேல இருக்குதா அப்படின்னு பாருங்க. அவங்க கேட்டாங்க, நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்க, அது கீழே மேலேன்னு பேர். நான் சொன்னேன், நீங்க என்ன ஜாதின்னு கேட்டேன். இப்ப உலகத்துல நம்ம ஜோசியம் பார்க்கறோம்னா எல்லா இனத்து மக்களையும் பார்க்கணும். லிங்காயத்தர் அப்படின்னு சொல்றாங்க. லிங்காயத்தர்னா அப்படி ஒரு ஜாதி இருக்கா நம்ம ஊர்ல? தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க கர்நாடகாவுக்கு பூர்வீகமா கொண்டு லிங்காயத்து மதம்னே மதம் வாங்கிட்டாங்க. அவங்க உருமாலை கட்டுவாங்க, ஆம்பளைகள்லாம் இல்லை. அவங்க கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு எல்லையில அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாடுக்குள்ள கூட இருப்பாங்க, அது தப்பே கிடையாது, அவங்க தொழிலுக்காக வந்துக்கிறாங்க. அதனால லிங்காயத் அப்படின்னா நான் சொன்னேன், நம்ம இங்க ஊர்ல கவுண்டருங்கிறாங்கல்ல, அதுக்கு ஈடு ஆமான்னுட்டாங்க. அப்ப நீங்க எங்க கிருஷ்ணகிரில பெரும்பாலும் பன்னீர்,
குறும்ப கவுண்டர், இது ரெண்டும் இருக்குது. இந்த ஜாதியில கல்யாணம் உங்க பையன் உங்க பொண்ணு விரும்பினா வன்னியர் விரும்புது அப்படின்னாரு, தாராளமா பேசி கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். இது அந்த நேற்று கிருஷ்ணகிரின்னு அன்னைக்கு சாதகம் சொன்னேன். இப்படி எடுத்து பேசி இப்படிங்க நம்ம நம்ம ஜோதிடர்கள்லாம் ஜாதி மதம் பேதம் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அமையும். அது அப்புறம் பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கேந்திரம் திரிகோணத்துல இருக்குது. அவர் நின்ற நட்சத்திராதி கேந்திரம் திரிகோணத்துல சுபருடைய நட்சத்திரம், சுபகிரகத்தோட பார்வை வந்தா அந்த பொண்ணு லவ் பண்ணாதீங்க. நீங்க ஜெகம் அடிச்சாலும் அவங்க பொண்ணு அந்த பொண்ணு லவ் பண்ணாது. அந்த பொண்ணு பெரிய பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப லவ்க்கெல்லாம் காரணம் பாபகிரகம் தான். 6 மட்டும் தொடர்பு இருந்தா கண்டிப்பாக அதுதான் நடக்கும். இப்ப நான் இந்த ஜாதகத்தை சொல்லிக்கிறேன்ல, நீங்களும் உங்க ஒரு ஆப்ல போட்டுங்க, ஒரு பேப்பர்ல கட்டத்தை போட்டு பாருங்க. நான் சொல்றது எல்லாமே பாபருடைய தொடர்பு இருக்குது, சுபகிரகம் தொலைச்சே இல்லை. இப்படிதான் அமையுது. அதே போலங்க இன்னொன்னு சொல்றேங்க இல்லைங்க, ஒரு பாபகிரகத்துக்கு இன்னொரு பாபகிரகம் ஒரு பெண் ஜாதத்துல 1, 5, 9 அந்த மாரிங்க. இப்ப பாபகிரகங்கள் 5 பேர் இருக்கிறாங்க. சூரியன், செவ்வாய், சனி, ராகு. அது லக்னத்துல விட்டுருங்க. ஏதோ ஒரு சூரியன் ஒரு இடத்துல இருக்கிறார், அதுக்கு 5ல சனி, அதுக்கு 9ல செவ்வாய், இதுக்கு 5ல செவ்வாய், 9ல ராகு. இப்படி 1, 5, 9ல பாபகிரகங்களுக்கு 1, 5, 9ல இருந்து 7ஆம் அதிபதி இன்னொரு தொடர்பு இருந்தாலும் அவங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 7ஆம் அதிபதி இந்த பாபகிரகத்தோடு உள்ள வந்துடணும். ஏன்னா இந்த தனிச்சில் இருக்கிறது 7ஆம் அதிபதி வந்தார். அது போல பாபகிரகத்துக்கு 1, 5, 9ல பாபகிரகம் சூரியனுக்கு 5ல சனி, 9ல செவ்வாய், 5ல செவ்வாய், 9ல சனி அல்லது ராகு. இப்படி இருந்து எந்த லக்னமாக 7ஆம் அதிபதி இவங்களோட தொடர்புல வந்துட்டாங்களா, இல்ல இவங்க நின்ற நட்சத்திரத்துல அவங்க நின்றாலும், லக்னாதிபதி 7ஆம் அதிபதி நட்சத்திரத்துல இவங்க நின்னாலும் கண்டிப்பா திருமணம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதை மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. இப்படின்னு எங்க சுகர்நாடியில சும்மா அப்படி சொல்லி ஒரு ராசி கேட்டோம், நவாம்சம் இதை பார்த்தோன்னே ஈஸியா சொல்லுவோம். ஒரு பொண்ணு லவ் பண்ணுதா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுமா, இல்ல சரிங்களா கல்யாணம் பண்ணுமா, சரிங்க. லவ் பண்றதுக்கு ஒரு விதி இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுக்கு ஒரு விதி இருக்குது. நிறைய பேருக்கு இப்ப கல்யாணமே இல்லையே. பாத்தீங்கன்னா 90க்கு தானே பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு கல்யாணம் இல்லைங்க. 35, 36 பெண்களை பொண்ணுங்களுக்கு 35, 36 இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. திருமணமே இல்லை. 90க்கு இந்தான பிறந்த. நான் உதாரணம் சொல்லி சொல்றேன், நீங்களும் எடுத்துங்க. 91ல ஒண்ணு பிறந்திருக்குது ஒரு பொண்ணு, மிதுன லக்னம், 6ல சந்திரன் நீசா, சந்திரனோட காலில் 8ல சனி, அங்க திருவண்ணத்துல. அப்ப 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் ஒரு நீச கிரகம் சந்திரன் நீசம். சந்திரங்காலில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நீசம். ஆமா, இப்ப நீங்க 91ல நீங்க போய் பாருங்க, சந்திரன் நீசமானா சந்திரனுடைய காலில் சனி மகரத்துல போகுமா, திருவோணம் 4 பாத்துல போகுமா, 4 பாத்துல போகும்போது மிதுன லக்னத்துல பிறந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் எந்த பொண்ணுன்னு கல்யாணம் இல்லைங்க. மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் இல்லை. 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் நேசம் பெறக்கூடாது. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் நீசகிரகம் இருக்கக்கூடாது, நீசகிரக காலில் கிரகம் இருக்கக்கூடாது. அப்படின்னு நீ இது வரைக்கும் கல்யாணம் இல்லை. இப்ப 91 பிறந்த என்ன வயசுங்க? 35 வருஷம். ஒரு 16ல கல்யாணம், 17ல கல்யாணம் பண்ணிதான் மகளுக்கு கல்யாணம் பண்ணலாமா? ஆனா நம்ம அம்மா காலத்துல, நம்ம பாட்டி காலத்துல அப்படிதான் பண்ணாங்க. நம்ம அம்மா காலத்துல அம்மாலும் குழந்தை பெற்றுருப்பா, மாவ கல்யாணம் பண்ணி மகளும் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த காலம் மாதிரி 90க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு 35, 36, 37 இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் இல்லாது. காரணம் 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் நீசகிரகம் இருக்கக்கூடாது, முன்னும் பின்னும் பகைகிரகம் இருக்கக்கூடாது. அப்ப மிதுன லக்னம் 6ல சந்திரன் நீசம் ஆயிடுச்சு. சந்திரங்காலில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நீசம் தான். இப்ப சந்திரங்காலில் திருவோணத்துல சனி அங்க இருக்கிற, இப்ப அது நீசம். 6 நீசம், 8 நீசம், 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டது, கல்யாணம் இல்லை.
சரி, இப்ப மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? குரு. அவர் 8ல போய் நேசமாயிட்டார். 8ல போய் நேசமாயிட்டார். அவர் நின்ற நட்சத்திரம் சந்திரன். சந்திரன் 6ல நேசமாயிட்டார். 35 ஆனாலும் கல்யாணம் இல்லை, 37 ஆனாலும் கல்யாணம் இல்லை பெண்களுக்கு. அதான் 6, 8லயே நேசமாயிருக்கு. 7ஆம் அதிபதி தொடர்பு வந்துடுறாரு. அப்ப திருமணம் வாழ்க்கை இப்படி பாதிக்கப்படுது. இப்படிங்க திருமணம் பாதிக்கப்படுறதுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு மட்டுமே நூற்றுக்கணக்கான விதி இருக்குது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12ல பகை நீசம் அஸ்தமிட்டாலும் திருமணம் ஆகாது. 7ஆம் அதிபதி சந்தியில் இருந்தாலும் திருமணம் ஆகாது. 7ஆம் அதிபதி நிறுத்திப்பாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாது. 7ஆம் அதிபதி அஸ்தகம் மட்டும்தான் கல்யாணம் இல்லை. 7ஆம் அதிபதி 3, 6, 8, 12ல பகை நீசம் அஸ்தகம் கல்யாணம் இல்லை. இப்படிங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. ஒரு பாவத்தை எடுத்து பேசணும்னா அதுக்கு ஏகப்பட்ட விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையெல்லாம் சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம் 2 புக் எழுதிக்கிறேன். அதுல 2000 விதி எழுதியிருக்கிறேன். இந்த மாரி எந்த பாவத்துக்கு எடுத்தாலும் அந்த பாவத்துக்கான விதிமுறை நூற்றுக்கணக்கான விதிமுறை இருக்குது. இதையெல்லாம் எடுத்துதான் நாம பார்க்கணும். ஒரு மீன லக்கணம், ஒரு மீன லக்கணக்காரர், அவருக்கு 48 வருஷம். 3ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பார்த்தோம்னா ஆண் ஜாதகம், ஆணவ பொண்ணா, லக்னாதிபதி லக்னம் நல்லா இருக்கணும், 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அப்பதான் கல்யாணம் ஆகும். இப்ப லக்னம் மீன லக்னத்துக்கு லா போடுறோம் இல்லையில, அது ரேவதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அது மாரகாதிபதி. அந்த ஜாதகனை சாப்பிடும். கடிச்சோத்துல பூனை வச்சு கடிச்சோத்தை சாப்பிடும். லக்னம் அந்த மாரகாதிபதி காரில் கூடாது, இருந்து போயிடுச்சு. 3ஆம் அதிபதி சுக்கரன், அவரு போய் யாரோட காலில் உட்காந்துக்கிறாருன்னா 6 கூட காலில் உட்காந்துட்டார். 5ஆம் அதிபதி சந்திரன், அவர் யாரு காரணம் சுக்கரன் காலில் உட்காந்துட்டார். 7ஆம் அதிபதி புதன் யாரு காரணம் இந்த சுக்கரன் காலில் உட்காந்துட்டார். அப்ப லக்னம் கெட்டு போச்சு, 3 கெட்டு போச்சு, 5 கெட்டு போச்சு, 7 கெட்டு போச்சு. 48 வருஷம் திருமணம் இல்லை. பொதுவா லக்னம் 3, 5ங்க, இதை மட்டும் வச்சுக்கங்க. சன்னியாசிங்க லக்னம் 3, 5 கெட்டு போயிட்டு சன்னியாசி. எனக்கு அடிக்கடி நீங்க என்னோட பேஸ்புக் பாத்தீங்கன்னா மடாதிபதிகள், இப்ப பாத்தீங்கன்னா சாமியார் வேற. மடாதிபதிகள்னா உங்களுக்கு உருமாலை கட்டிக்குவாங்க. இந்த நம்ம முடி எடுத்து உருமாலை கட்டிக்குவாங்க. நிறைய உத்தராட்சம் போட்டுக்குவாங்க. ஏன்னா திண்டிவனத்துல ஒரு மடாதிபதி ஒரு 4, 5 பேர் வந்தாங்க. அவங்க ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு நம்ம புக்கும் வாங்கிட்டு போனாங்க. நான் போன 10 நாள் இன்னும் பேஸ்புக்ல போட்டேன் அந்த மடாதிபதிய. அது மாதிரிங்க மடாதிபதியா போன சன்னியாசி, அந்த அவங்களுடைய மடாதிபதி மடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களே எல்லாமே சன்னியாசி தான். அதுக்கெல்லாம் பார்த்தா லக்னம் கெட்டுருக்குது, 3 கெட்டுக்குது, 5 கெட்டுக்குது. இப்ப சொல்லுவாங்க சன்னியாசி ஜாதகம் காசி ஜாதகம் பாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. லக்னம் 3, 5 கெட்டு போச்சா சன்னியாசி காசி ஜாதகம். ஏங்க லக்னங்கிறது ஆளுமை திறமை, 3ஆம் இடது வீரியம். வீரியம் மட்டும் இல்ல, அடுத்த வாரிசு உருவாக்கக்கூடியது. இருவர் 5 என்பது புத்தப்பாங்க. இதெல்லாம் இல்லாதான் சன்னியாசி ஆயிரும். இப்ப கேளுங்க, அதான் இல்லைங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்தா இல்லைங்க, நீங்க அந்த ரூல் சொல்லிட்டாங்க. அதுல ஜாத்திர பொருந்தாது. இப்ப சந்திரனும் சனியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் இருங்க, நான் சொல்றேன் ஐயா, நான் சொல்ல பாருங்க. சந்திரனும் சனியும் சேர்ந்தா என்ன தோஷம் எழுதிக்கிறாங்க இல்லைங்கிற நான். சனியும் சந்திரனும் சேர்ந்தா சன்னியாசி எந்த நூல்லையும் எழுதலைங்க. புணர்ப்பு தோஷம். புணர்ப்புன்னு என்னன்னு தெரியுங்களா? இல்ல கல்யாணம் சந்திரன் சனியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம். புணர்ப்புன்னா ஒரு ஆண் பெண் தாக்கத்தை கொள்வது. இது ஒரு ஜாதியா இருப்பான், அது ஒரு ஜாதி இருப்பான். இதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. இதான் உண்மை. நீங்க சந்திரனும் சனியும் சேர்ந்த சன்னியாசி எந்த நூல்லையுமே இல்லை. அப்படி எழுத தப்பு. புணர்ப்பு தோஷம் தாங்க. அது புணர்ப்பு தோஷம் தான். புணர்ப்பு தோஷம் என்ன? புணர்ப்புன்னா ஆண் பெண் இணைவு குறையில் ஜாதி விட்டு ஜாதி மாறிக்கும். சனின்னாவே ஜாதி வேறங்க. சனினா வேற. அப்ப இந்த மாதிரி தான் பார்க்கணும். என்னோட நீ என்ன லக்னம் கெட்டு போன ஜாதகம்
3ஆம் இடம் கெட்டு போற ஜாதகம் 5ஆம் இடம் கெட்டு போற ஜாதகம் கல்யாணம் பண்ண மாட்டான். சன்னியாசியா இருப்பான், ஊரை சுத்துவான். அதுதான் சன்னியாசி யோகம், அதுதான் காசு ஜாதகம். லக்னம் 1-5. நீங்க இதெல்லாம் இல்லைன்னா அவன் எதுக்கு ஆசைப்படுவான்? எதுவுமே இல்லாத போயிடும். இதுதான் சன்னியாசிக்கும் கல்யாணம் இல்லாத காசி ராமேஸ்வரன் கோயிலுக்குள்ள சுத்துவான், பற்றற்ற நிலைக்கு போயிடுவான். இன்னொன்று சொல்றேங்க இல்லைங்க, ராகு அது எங்க இருந்தாலும் சரி, ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, திருவோதரை, சுவாதி, சதயம் 3 இடத்துலயும் ராகு கால கிரகம் இருந்தாலும் அது எந்தெந்த கிரகம் இருந்தாலும் சரி அவனே சன்னியாசி தான். ராகு கால திருவோதரை, சதயம், சுவாதியில அது எந்த லக்கணமே ராகு கால வரிசையில் திரிகோணத்துல இருந்துட்டு அவன் விரும்ப மாட்டாங்க. ஏங்க இப்ப கேது ஞானகாரகன், ராகு போககாரகன். ஏன் அந்த போகத்தை கொடுக்கல? இப்ப டீ குடிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு டீ 100 மில்லி, அந்த 100 மில்லி சர்க்கரை போடணுங்க. 90 ml சர்க்கரை போட்டா அதிகமே. அது போல ராகு போகம்தான். எல்லாம் 3 இடத்துல 1-9 திரிகோணம், காம திரிகோண ராசியில் கொடுத்துக்கிறான் பாருங்க. காலபிரதி தத்துவத்துக்கு இந்த ராகுனுடைய சாரம் எங்க இருக்குது? திருவாரூர் எங்க? மிதனம், துலாம், கும்பம். இப்ப காம திரிகோண ராசியில தான் நான் ராகு கொடுத்துருக்கிறான், போகாரனை கொடுத்துக்கிறான். போகம் கம்மியா இருக்க வேண்டும். ஒரு டீ 100 மில்லின்னா 1 ஸ்பூன் சர்க்கரை இருக்கணும். 90 கிராம் சர்க்கரை போட்டா டீ குடிக்க முடியாது. அது போல போகக்காரன் எல்லா இடத்துலையும் போகமா இருந்துச்சுன்னா அவனுக்கும் சன்னியாசம் தான். அவன் அந்த சன்னியாசம் போயிடுவான், அது திரும்பவே மாட்டான். அது கேதோட கால் தர்ம திரிகோண ராசியில கொடுத்துறான். மேசம், சிம்மம், தனுசு 3 கிரகங்கள் இருந்தால் காமத்துல விச்சு அதிகமா இருப்பான். இன்னொன்னு சொல்லுங்க இல்லைங்க, கேதுக்கு 6 8 சுக்கரன் நேசமா இருந்தால், இப்ப கேது கும்பத்திலையும் மேசத்திலையும் கேது இருக்குது, கண்ணியில சுக்கரன் நேசம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அநேக திருமணம் பண்ணுவாங்க. எண்ணற்ற பெண்களோட, ஆண்கள் பெண்களோட ஆயிரக்கணக்கில் பார்க்கலாம். கேது உங்களுக்கு ஆன்மீக கிரகம்னு சொல்றோம். ஆனா எது எதோட சேர்ந்து பாருங்க, அதோட சேர்ந்து அப்படி இருக்கும். ராகு போகக்காரங்க 3 இடத்துல இருந்துட்டா போகத்தை கட்டுப்படுத்த இல்லாத போயிடும். இப்படிங்க நிறைய நம்ம தோல் உரிச்சு ஆராய்ச்சி பண்ணோம் போதுங்களா. அப்படி இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு கிரகம் எங்க இருக்குது, லக்னாதிபதி எங்க இருக்குது, எதை தொடுது அப்படின்னா பார்த்த உடனே சொல்லிக்கலாம். எல்லா கிரகமுமே கேந்திர திரிகோணாதிபதி காலில் ஏறி இருக்குதுங்க. பொதுவா எந்த லக்னமே இருக்கட்டும், எல்லா கிரகமுமே கேந்திர திரிகோணாதிபதி காலில் ஏறி ஒரு நல்ல இடத்துலயே இருக்குது, கேந்திர திரிகோணத்துல இருக்குது. அவங்க எல்லாம் செல்வந்தராகத்தான் இருப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக செல்வந்தராகத்தான் இருப்பாங்க. அப்ப நீங்க பாருங்க, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடிக்கெல்லாம் ஜாதகம் வந்துருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நாமக்கல்ல 5 மாநிலத்துல கம்பெனிக்குது. ஒரு கம்பெனியில 10,000 பேர், 50,000 60,000 பேர் அவரு வேலை செய்யறாங்க. அப்ப அவர் பெரிய முதலாளி. அவருடைய சொத்து மதிப்பு 2 லட்சம் கோடி. அவர் ஜாதகம் எதுக்கு பார்க்க வர்றாரு? அஷ்டம சனி வந்துருச்சு, 7 சனி வந்துருச்சு, சோத்துக்கு இல்ல, எனக்கு வறுமையாக்குன்னு வருவார். அந்த மாரி உயர்ந்த ஜாதகம் எல்லாம் ஏதாவது வராங்கன்னா இன்னும் மேற்கொண்டு பெரிய ஆசை வைப்பாங்க. ஆனா அவருடைய ஜாதகம் வந்துச்சு, அவர் வந்தவொடனே புரிஞ்சுக்கிட்டு சொல்ல பாருங்க. துலா லக்னம், 2ஆம் அதிபதி செவ்வாய் 7ல, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். 11ஆம் அதிபதி சூரியன் 5ல, அவருக்கு 4ல இருக்கிறார். லக்னாதிபதி சுக்கரன் 4ல, சூரியன் 4ல இருக்கிறார். 2 7 2 11 கேந்திர திரிகோணத்துல நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று லக்னாதிபதி தொடர்பு போயிட்டார். கோடீஸ்வரன். சூரியன் செவ்வாய் பலம் பெற்றுக்குது. இவன் பல லட்சம் கோடிக்கு அதிபதி. அப்ப சூரியன் என்ன சொல்றீங்க? அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்து. சரி, நீ ஒரு பெரிய வசதியான கோடீஸ்வரன், உனக்கு ஒரு எம்எல்ஏ ஆகலாம்னு ஒரு ஆசையான்னு கேட்டேன். ஆமாண்ணே, சூரியன் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, வசதி ஆயிடுச்சு. சூரியன் செவ்வாய் இருந்தா எம்எல்ஏ மந்திரி தாங்க. அப்ப அவர் கேட்டார், அவர் சொன்னாரு, எல்லா செல்வங்களும் இருக்குதே, எனக்கு ஆடி காரே ஒரு 35 கார் இருக்குது,
35 மேனேஜர். ஏன் மேனேஜரா ஆடி தான் போவான். 2000 ஏக்கர் நிலம் இருக்குது, 5 மாகாணத்துல எனக்கு வேலை செய்யற ஆளு இருக்குது, கோடீஸ்வரன். எனக்கு ஒரு ஆசை எம்எல்ஏ ஆகணும்னு. இந்த வரக்கூடிய சட்டமன்றத்தில் ஆக மாட்டேன், அடுத்த ஆண்டு ஆயிரம் சொல்லி அனுப்பியிருக்கோம். அது மாதிரி கோடீஸ்வரன்னா அப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் வருவாங்க. அப்ப இந்த சூரியன் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை, சூரியன் செவ்வாய் காலிலேயே அவருடைய கிரகம் எல்லாம் நிற்கும். லக்னமே செவ்வாய் காலில் இருக்குது. இன்னொன்று சொல்லுங்க கேளுங்க, லக்னம் யாராருக்கெல்லாம் வர்க்கோத்தம் பெற்றுக்குதோ உங்களை பார்த்துங்க. லக்னம் வர்க்கோத்தம் பெற்றா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 நாள் ஜெயிச்சிருவோம். அந்த ஜாதகம் உலக அளவில் புகழ் பெற்றோம், உலக அளவில் ஜெயிச்சிருவாங்க. இப்ப துலா லக்னம் சித்திரை 3ஆம் பாதத்துல லக்னம் உள்ளது. அந்த லக்னம் வர்க்கோத்தம் பெற்றுச்சா, அப்ப அவன் ஜாதகம் என்னைக்கா தான் ஜெயிச்சிருவானா? ஜெயிச்சிருவான். அந்த ஜாதகனுக்கு செவ்வாய் காலில் என்னென்ன கிரகம் இருக்குதா அந்த கிரகம் எல்லாம் பலனை தரும். அந்த கிரகம் எல்லாம் எல்லாத்துக்கும் பலனை தரும். அப்ப நாம இந்த மாதிரி பார்க்கணும், லக்ன வர்க்கோத்தம் பெற்றிருக்குதா பலன் தரும். சரி, அப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல உச்சம் பெற்றிருக்குதா? இப்ப உதாரணமா நம்ம துலா லக்னியை வச்சுக்கலாம். சுவாதி காலில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த ராகு 2ல உச்சம். ராகுடைய காலில் என்னென்ன கிரகம் இருக்குதோ அது எல்லா கிரகமும் பலம் பெற்றுச்சுன்னு அர்த்தங்க. எல்லா கிரகமும் ராகு காலில் தான் கோடீஸ்வரன் ஆயிடுவான். அவன் சிறந்த பொருளாதாரத்தை ரொம்ப டாப் ஆயிரும். அப்ப லக்னத்தை முதல்ல பாருங்க. லக்னம் வந்து சந்தி. லக்னங்கிறது சந்தி. சந்தின்னு என்ன? 0 டிகிரியிலிருந்து 1 டிகிரி வரைக்கும், 29 டிகிரிலிருந்து 30 டிகிரி வரைக்கும். இந்த சந்தியில ஒரு கிரகம் லக்னம் நிக்குதா, அப்ப அந்த ஒரு கிரகம் நிக்கு, அந்த அதிபதி 3 2 3 மறைஞ்சு போச்சா, கூடு முட்டை ஆள் இருப்பான், விவரம் தெரியாது. 100 ரூபாய் கொடுத்து என்ன சொன்னா என்ன தெரியாது. அவன் போய் எங்க நாட்டை ஆடுறது, எங்க வீட்டை ஆடுறது, எங்க ஜோதிடம் பார்க்கறது. ஜோதிடம் பார்க்கறது அது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய கணக்கு. அப்ப டேலண்ட் வேணும். இப்ப ஜோதிடர்களா இருக்கிறாங்கன்னா லக்னம் பலம் பெற்றிருக்கான், சந்திரன் புதன் குரு நட்சத்திர தொடர்பு இருக்கும், 2ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தாலும் ஜோதிடம் ஆக முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். லக்னம் வலுவா இருக்கணும். அப்ப லக்ன புள்ளி நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசியாதிபதி நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்குதா பார்த்துக்கலாம். அடுத்தது எப்பவுமே வந்து பாத்தீங்க, லக்னாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளக்கூடாது. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி ஒருத்தர் தொடர்பு கொண்டால் 8ஆம் இடங்கிறது என்னன்னா வெட்டுறதுங்க. இப்ப நம்ம இந்த ஒயர்லாம் இருக்கு பாருங்க, ஒரு கால் ஒயர் வாங்கிட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா 50 வெட்டி போட்டுருவான். எட்டி போட்டு எல்லாம் இணைச்சி கலந்து கொடுத்துருவான். அது போல 8ஆம் வெட்டுறது. இப்ப லக்னாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு வரக்கூடாது. இப்ப உதாரணமா லக்னத்துல அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கிற லக்னமா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. எந்தெந்த லக்னத்துல அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மீன லக்னம், மிதன லக்னம் இல்லைங்க, என்ன லக்னம் சொன்னீங்க? மிதன லக்னத்துக்கு அங்க அஷ்டமாதிபதி நட்சத்திரம் வராதுங்க. நான் சொல்றது ஒரு லக்னத்துல அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருக்கிற லக்னமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கன்னி லக்னம், அங்க சித்திரை 1 2 இருக்குதா, 8ஆம் தேதியா லக்னம் வந்து சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல உட்காரக்கூடாது. செவ்வாய் அஷ்டமாதிபதி, அந்த செவ்வாய் போய் எங்கேயாச்சும் இருக்கட்டும், அவர் செவ்வாய் உட்கார்ந்த நட்சத்திராதிபதி மேசத்துல இருக்கக்கூடாது. நல்லா நோட் பண்ணீங்க. கன்னி லக்கணம், லக்கணத்துல சித்திரை 1 2 லக்கணம் உட்காந்துருச்சு. அந்த செவ்வாய் 12 பாவத்துல எங்கனாலும் இருக்கலாம். அந்த செவ்வாய் உட்கார்ந்த நட்சத்திராதிபதி 8ல இருந்தால் 1 8 தொடர்பு. அவனை என்னைக்காச்சும் இருந்தாலும் உடம்புல அங்கத்துல கட் பண்ணியே தருவாங்க. கையை கட்டு பண்ணுவாங்க, காலை கட் பண்ணுவாங்க, தலை காதை வெட்டுவாங்க, மூக்கு வெட்டுவாங்க. ஏதோ ஒரு அங்கத்துல குறைபாடுங்க. 1 8 சம்பந்தப்பட்டால் அங்கத்தில் குறைபாடு. முடவன் முண்டி ஒரு பொருள் இல்லாதவன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது விருச்சிக லக்கணம். கேட்ட 4ஆம் பாதம் அங்க இருக்கா? அப்ப அந்த கேட்டக்கு அதிபதி யாரு? அப்ப 8ஆம் அதிபதியா? லக்கண புள்ளி கேட்டையில எந்த காலில் இருந்தாலும் புதன் என்ற நட்சத்திர அதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்தால் அவனுக்கு அங்கத்துல ஓடும்.
மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் மாதாந்திர கருத்தரங்கம் போன மாசம் நடந்துச்சு பள்ளிப்பாளையத்துல. அங்க ஒரு ஜாதகத்தை கூட போட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கருத்து சொல்றாங்க. அவரு முகந்த முரளி நீங்க போய் சொல்லுங்க ஐயான்னாங்க. நான் பார்த்தேன் லக்கணம் விருச்சக லக்கணம் 40 லக்கணம் விருச்சத்தெல்லாம் கேட்டையில இருக்குது. அந்த அதிபதி 9ல இருந்துச்சு. இப்போதான் குருவோட காலில புனர்பூசம் 4ஆம் பாதத்துல குரு 8ல. இப்ப அந்த லக்னாதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் போய் 10ல இருந்துச்சு. 10ங்கிறது உடம்புல எந்த இடங்க? முழங்கால். நான் சொன்ன முழங்காலுக்கும் தோடைக்கும் நடுவுல அவருக்கு கால் கட்டா இருக்குன்னா அவங்க அவுத்து கால சொன்னாங்க. நான் சொன்னேன்னு கேட்டுங்க, எல்லாமே சொன்னாங்க முழங்கால் அடிபட்டு இருக்கோம், முழங்கால் அடிபட்டு. முழங்காலுக்கும் இடுப்புக்கும் நடுவுல தொடை கால் கொஞ்சம் இருக்கும், கட்டாயிருச்சு, எடுத்து எரிஞ்சிட்டாங்க. கட்டக்கால் போட்டு இருக்கிறார், உட்காந்துக்கிறாரு. அவர் லிங்கிய அது நான் சொன்னேன்னு பாக்கணும். எடுத்து பார்த்தா கரெக்டா தொடல பாதி. அவர் சொன்னாரு ஆக்சிடென்ட் ஆகி 1 மணி நேரம் கங்காவை கொண்டு போயிட்டாங்க. கால் 2 தடவை பொருத்தி பார்த்தாங்க, பொருந்தல, எடுத்து வச்சுட்டு கட்டக்கால் போட்டாங்க. அவரும் ஜோசிக்கார் தான். எனக்கு இந்த விதி தெரியலனாரு. நான் சொன்னேன் லக்னம் 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்து லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல வெட்டுப்படும் அப்படின்னு கரெக்டா காமிச்சா. ஆமாண்ணே, லக்னம் 1 லக்னம் 8 தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பா உடம்புல அங்கத்துல குறைபாடு. 3ஆம் பாவத்துல இருந்தா கையில கட் பண்ணிடுவாங்க. 2ஆம் பாவம் தான் முகத்துல ஏதாவது ஒண்ணு கட்டா இருக்கும். 4ஆம் பாவம் தான் இருதயத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். 5ன்னா வயிற்றுல ஏதாவது கட் பண்ணி ஆபரேஷன் பண்ணி தைச்சிருப்போம் குடலையா. 6ன்னா இடுப்புல, 7ன்னா இடுப்பு, 8ன்னா மறைமுக உறுப்புல, 9ன்னா தொட, 10ன்னா முழங்கால், 11ன்னா கணுக்கால், 12ன்னா பாதம். இப்படி கண்டிப்பா வெட்டுப்படுங்க 1-8 தொடர்பு ஏற்பட்டால். அதே லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டால் எத்தனை கோடி அவங்ககிட்ட கொடுத்தாலும் அதை செலவு பண்ணி விரை பண்ணி சாப்பிட்டு தான் நிற்பான். அந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு காசு ஏசவங்க கேட்பான். 1-12 தொடர்பு வரக்கூடாது. இப்போ உதாரணமா இப்ப நீங்க ஒரு லக்கணம் சொல்லுங்க. ரிஷ்ப லக்கணம் 12ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன், செவ்வாய். இப்ப ரிஷ்ப லக்கணம் லக்கணம் நின்றது வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் நிக்குது. அந்த அதிபதி செவ்வாய் போய் வந்து உங்களுக்கு எங்க நிக்குதுன்னா சிம்மத்தில் நிக்குது, பூரங்காலில். அந்த பூரத்துக்கு அதிபதி சுக்கிரன் 12ல. கண்டிப்பா 12 தொடர்பு. அவன் எத்தனை கோடி செஞ்சாலும் செலவு பண்ணிடுவான். அவன் எவ்வளவுலாம் வச்சிருக்க மாட்டான். அதே போல 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு பெற்று லக்னாதிபதி தொடர்பு இருந்தாலும் 1000 கோடிக்கு அதிபதியா இருந்தாலும் அன்றாட ஜீவனுக்கு அடுத்தவன் கையெழுத்துவோம். இது உண்மை. அடுத்தது லக்னாதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் நோய் இருக்கும், தடை இருக்கும், தண்ணி ஃபுல்லா போடுவான். இது வந்து கொண்டே தான் இருக்கும். லக்னாதிபதி வீடு பரிவர்த்தனை தான் போதுங்க. லக்னாதிபதி 6ஆம் அதிபதி வீடு பரிவர்த்தனா ஒரு 60%. நாங்க சுகநாடியில நட்சத்திர பரிவர்த்தனா 100%. அப்ப இந்த மாதிரி நம்ம உரிச்சு பார்த்துருவோம், தோல் உரிச்சு பார்த்துருவோம். அதுல சுளை என்ன, அதுல கொட்டை என்ன அப்படிங்கிறத உள்ள ஓடி பார்த்துருவோம். ஒரு சைட்ல பார்க்கலாம். இதுக்கு ராசி கட்டம் நவம்ச கட்டுமே போதும், வேற எல்லாம் தேவையில்லை. எங்க நண்பர் ஒருத்தர் திதிசூனியம் பார்ப்பார். நான் ஒரு கோடீஸ்வரன் ஜாதகம் கொடுத்தேன். கொடுத்தோன்னா அவருக்கு வந்து 4 மூடையிலையும் திதிசூனியம் அப்படின்னு என்னன்னு கேட்டேன். அவர் வாழ்க்கையில மேன்மை அடைய மாட்டாரு, நல்ல தொழில் செய்ய மாட்டாரு, நல்ல சோபாவத்தை அடைய மாட்டாரு. அவன் 1 லட்சம் கோடிக்கு அதிபதி, பொண்டாட்டி பிள்ளைங்க, காரு பங்களோட வாழ்றான் அப்படின்னாங்க. அப்ப திதிசூனியம் வேலை செய்யாதாங்கிறாரு. நான் பாருங்க, ராசி கட்டம் நவாம்ச கட்டம் திசை புத்தி லக்னம் வாரியா எடுத்துக்குவேன். திரிசூனியம், யோகி, அவயோகி, இந்த முடக்கு எதையுமே நாங்க பாக்குறது இல்லை. எங்க குருநாதன் கேட்டோம், எங்க போயிட்டாரு, அவர் போயிட்டு அவர் திருச்சி வந்தாரு. என் குருநாதி என்னை மேடையில் ஆத்தினாங்க. அவரு பாருங்க, அவர் பேர் என்ன பேரு, நீங்க உட்காந்துந்தாரு கவியரசா, கவியரசு திருச்சிக்கு மேடைக்கு வந்தாரு. அங்க என் குருன்னு அதுலயும் வந்திருந்தாரு. என்னையும் குருநாதி எழுதி பேர பேச வச்சாங்க.
அப்ப இந்த இதெல்லாம் இந்த முடக்கு, இந்த திதி, சூனியம் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி வேலை செய்யாம கேட்ட எந்த கடையில் விற்குதுன்னு அதெல்லாம் தொடவே கூடாது. அதுக்கு ஜோசியத்தையும் சம்மந்தம் இல்லை.